எங்கேயோ போறாங்க, கல்யாணத்துல எங்கேயோ உள்ள போறாங்க, ரீல்ஸ் எடுக்கிறாங்க போல. என்ன பகிலாம் தர்றாங்க. நான் கூட இவனுக்கு கோட் சுட்டு வரும்போது கல்யாணத்துக்கு போறானுங்க போது ஒரு ரிசப்ஷன் கேர்ள்ஸ் மாதிரி ரிசப்ஷன் பாய்ஸ் எல்லாம் இருப்பாங்க போல நினைச்சேன். அப்புறம் தான் தெரிஞ்சு இந்த கோஸ்ட், காமர்ஸ் கோஸ்ட். அதாவது ஊர்ல உருப்படாதவங்க எல்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு பேர ஆசையை காட்டி பேராசையை வர வச்சு அவங்க எல்லாம் கூப்பிட்டு வந்து அது இதுன்னு சொல்லி மூலச்செலவு பண்ணி சும்மா இருக்கிற ஏன்டா காசை போடுறா, காசை போட்டு உங்ககிட்ட மண்டியில மிளகா அச்சு ஆட்டியை கூப்பிட்டு போயிடுவான்ற கதை தான் இது. என் பிஎம் தொழிற்கார் வெளியே நிக்குது, அடுத்த வாரம் ஒரு ஷிஃப்ட் கார் புக் பண்ணிடுறேன். அதான் அது இந்த பாட்டு வேற பின்னாடி போட்டு ராவண மகடா அந்த பாட்டு போட்டுறாங்களா, அந்த பாட்டு வேற ஓடிக்கிட்டு இருக்கு. எனக்கு டக்குனு இன்னும் அச்சீவ்மெண்ட் பண்ணாம நீ கையெல்லாம் தூக்கிட்டு வாங்க. உங்களை ஏமாத்துறாங்கடா அவனுங்க. பாருங்களேன், அவங்களுக்கும் தெரியல நம்ம ஏமாறுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இழிச்சு வாங்கல. டேய் இழிச்சுக்கிட்டு போவாதீங்களா இழிச்சு வாங்க பசங்களா. இது மாதிரி சொல்லி சொல்லி ஊர்ல சுமார் எல்லாம் இதை சேர்த்து விட்டு ஒரு அமௌண்ட்டை கட்ட வச்சு கடைசியா எல்லாரும் சேர்த்து நாமத்தை போட்டுதான் இந்த வேலை. மக்களே இன்னும் நீங்க திருந்துங்க, இல்லைன்னா இவங்க பண்றதுனால நீங்க ஒரு வாட்டி ஏமாந்து தெரிஞ்சுக்கிட்டு தான் இருப்பீங்க. முக்கியமா இந்த பிசினஸோட மூலதனமே பேராசை தான், சரிங்களா? பேராசை மட்டும் இந்த பிசினஸ் இருக்கவே கூடாது. பிசினஸே இருக்கக்கூடாது ஃபர்ஸ்ட்.